Hi guys, welcome to GJ Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல Oneplus devices எப்படி லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறது தான் சொல்லி பார்க்க போறோம். நீங்க என்ன Oneplus நாட நாங்க ரிவ்யூ பண்ணது வந்து பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு மறக்காம அந்த வீடியோ போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து மற்ற டிவைசஸ் மாதிரி Oneplus டிவைசஸ் வந்து நீங்கள் யூஎஸ்பி வந்து டேரெக்டாக லேப்டாப் கூட கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணோன்னா உங்களால் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா மற்ற டிவைசஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு செட்டப் ஃபைலும் வந்து தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் Oneplus டிவைசஸில் வந்து ஒரு செட்டப் ஃபைல் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த செட்டப் பண்ணி முடித்தோன்னே அதுக்கடுத்தது நீங்கள் ஃபோனில் வந்து சில டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு Oneplus டிவைசஸில் எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆன் பண்ணுறதும் சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே வந்து எந்த ஒரு டெவலப்பர் ஆப்ஷன்ற ஒரு ஆப்ஷனே வந்து இருக்காது. சரின்னு சொல்லி பேக் வந்துட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போகும்போது பில் நம்பருன்னு சொல்லி ஒரு காலம் வந்து இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து 7 தடவை வந்து கிளிக் பண்ணும்போது யூ ஆர் நவர் டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். இதே நீங்கள் வந்து உங்கள் லாக் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் போடுற மாதிரி வரும். அதுக்கடுத்து நீங்கள் இப்போ வந்து சிஸ்டம்குள்ளே போய் பார்க்கும்போது டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து டீபக்கிங்கிற ஒரு செக்ஷன் கீழே யூஎஸ்பி டீபக்கிங் சொல்லி ஒரு டாடில் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணும்போது அலோ யூஎஸ்பி டீபக்கிங் சொல்லி வரும். அதை நீங்கள் ஓகே தந்தீங்கன்னா அதுக்கடுத்து கீழே வந்து நெட்வொர்க்கிங்கிற ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். அதில் வந்து டிஃபால்ட் யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டிஃபால்ட்டாக அவங்க வந்து நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டி பிடிபின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து மாட்டணும். பிடிபினா வெறும் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து Oneplus டிவைசஸில் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸு. இதுக்கடுத்து நம்ம எப்படி லேப்டாப்பில் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம டிவைஸை வந்து லேப்டாப் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணோடனே நீங்கள் திஸ் பிசிஸ்குள்ளே வந்து போனோடனே உங்களுக்கு வந்து சிடி டிரைவ் ஜி Oneplus டிரைவர்ஸ்ன்னு சொல்லி காட்டும். அதுக்குள்ளே வந்து போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அந்த அக்கௌண்ட் கண்ட்ரோல் வந்து வரும். அதை வந்து நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு தந்து நீங்கள் அந்த செட்டப் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் வந்து ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் வந்து நீங்கள் இப்போ தந்துட்டிங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த செட்டப் ஃபைல் முடிஞ்சோடனே இங்கே வந்து AC 2001 சொல்லிட்டு என் டிவைஸோட பேர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் டிவைஸோட பேர் வந்து வரும். இப்போ இதுக்குள்ளே வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து உங்கள் லேப்டாப்லேருந்தோ இல்லாட்டி ஃபோன்லேருந்தோ உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இதில் வந்து ஏற்பட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து லேப்டாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லேப்டாப்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தது. இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து மற்ற டிவைசஸ்லேருந்து புதுசாக வந்து Oneplus டிவைசஸ் வாங்குறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து இந்த Oneplus நான் வாங்கின புதுசில் இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். அதனால தான் எங்களுக்கு இந்த ஒரு கண்டென்ட் வந்து எடுத்து போடலான்ற ஒரு ஐடியா வந்து வந்தது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும்.